கடந்த வாரம் நடந்த குக் வித் கோமாளி எலிமினேஷன் ரவுண்ட்ல யாரும் எதிர்பார்க்காத விதமா மதுமிதா அவர்களை எலிமினேட் செஞ்சிருப்பாங்க. இத்தனைக்கும் அவங்க நல்லாவே சமைக்கக்கூடியவங்க. ஆனாலும் அவங்கள எலிமினேட் செஞ்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு வாரம் தாங்க டேஞ்சர் ஜோனுக்கே வந்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் நிறைய தடவை டேஞ்சர் ஜோன் வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்கள எல்லாத்தையுமே காப்பாத்தி விட்டுட்டாங்க. ஆனா மதுமிதாவை எலிமினேட் பண்ணிட்டாங்க. இத்தனைக்கும் டேஞ்சர் ஜோன்ல பாத்தீங்கன்னா சபானாவும் பேட் கமெண்ட்ஸ் தான் வாங்கியிருப்பாங்க. அதே டைம்ல மதுமிதாவும் பேட் கமெண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. இருந்தாலும் 3 வாரத்தின் அடிப்படையில மார்க் போட்டு மதுமிதாவை எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சபானாவை விடவா மதுமிதா ரொம்ப கேவலமா சமைக்கக்கூடியவங்க. சபானாவை பார்த்தீங்கன்னா டாப்லையும் கொண்டு வர மாட்டாங்க, பாட்டம்லையும் கொண்டு வர மாட்டாங்க. அப்படியே மிடில்லையே வச்சு ஃபைனல் வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ கண்டிப்பாக கண்டென்ட்டுக்காகவே சபானாவை ஃபினாலேவுக்கு கொண்டு போயிடுவாங்கன்னா பார்த்துக்குங்களேன். ஸோ இந்த வாரம் மதுமிதாவை எலிமினேட் பண்ணிட்டாங்க. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது? கண்டிப்பாக ஒயில்ட் கார்டு ரவுண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒயில்ட் கார்டில் 2 பேர் அப்படி இல்லைன்னா 3 பேர் என்டர் ஆவாங்க. ஏன்னா பிக் பாஸ் எப்போ தொடங்குதோ அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த குக் வித் கோமாளி சீசன் 6 முடிப்பாங்க. ஸோ அது வரைக்கும் குக் வித் கோமாளி கண்டினியூ ஆகும். எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் அதை எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தை போடுவாங்க நம்ம குக் வித் கோமாளி டீமு. ஸோ மதுமிதா எலிமினேட் ஆனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.